வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகன் அருளால் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம முருகன் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். செந்திலாண்டவர் நமக்கு முதல்ல சொல்லக்கூடியது பழி விலகும். அப்போ யாராவது ஒரு காயத்தில் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு வீண் பழி யாரோ சுமத்திட்டாங்க குடும்பத்தில், நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை நீங்கள் செய்ததாகவே எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க ஆனால் திரும்ப திரும்ப உங்களையே காயப்படுத்துகிறாங்க, உங்களையே கெட்டவங்களாக்குறாங்க, உங்கள் குடும்பத்தில் வில்லன் வில்லி ஆக்குறாங்க, இல்லை நட்பு வட்டாரத்தில், இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அந்த பழி விலகும். உண்மை என்ன அப்படின்றத நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியே வந்திருக்கு பாருங்களேன், மனம் சாந்தி அடையும். அப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து, இந்த பழி பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெறும்போது நிச்சயமாக உங்கள் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? அந்த அமைதியை நான் தருவேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையுமா இன்னைக்கு ஏதாவது முருகன் ஆலயத்துக்கு உங்களால் செல்ல முடியும் அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. நேற்றைய பதிவில் நம்ம பார்த்த மாதிரியே தான் 9 வாரங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு போக முடியுன்றவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் மனிதர்கள்ட்ட சொல்கிறத விட முருகப்பெருமான்கிட்ட கண்ணீரோடு சொல்லிட்டு வாங்க. இந்த 9 வாரம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே உங்களுடைய கஷ்டம் தீர்ந்து நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்மளும் மனசார சுத்தமானவங்களாக இருக்கணும், சுத்தமான எண்ணம் வச்சுருக்கணும். நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு முருகன்கிட்ட போய் கஷ்டத்தை தீருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார். நம்மளும் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு போய் நம்ம கஷ்டத்தையும் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச முருகனுடைய பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது கந்தசஷ்டி கவசமா, வேல் மாறலா, கந்தர் அனுபூதியா, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, திருப்புகழ். இதில் உங்களுக்கு எது பிடிக்கும், இல்லை தினமும் இதில் எது நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகன் எல்லோருக்கும் அருள் புரிவார். என்னப்பன் செந்திலாண்டவன் துணையோடு எல்லோரும் எப்போதும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நன்றி அன்பர்களே.